தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே. இப்படி சொல்ற மாரி தான், இன்னைக்கு நிதிஷ்குமார் ரெட்டி அவங்க அப்பாவ பார்க்கும்போது வந்திருந்துச்சுங்க. இன்னைக்கு பெரிய பெரிய பேட்ஸ்மேன்ஸே உருப்படியான ஆட்டத்த வெளிப்படுத்தாம, வர நடையக்கட்டன்னு சொல்லிட்டு விக்கெட் இழந்துட்டு இருந்தாங்க. ஆனா நிதிஷ்குமார் ரெட்டிய பொறுத்தவரைக்கும், நான் ஒத்தாளா நின்னு இந்தியாக்காண்டி போராடுவேன்னு, ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் குடுத்துட்டு இருந்தாருங்க. அவர் செஞ்சுரிய நெருங்க நெருங்க, ஒரு பக்கம் 2 விக்கெட் போயிருச்சு. அப்பதான் நிதிஷ்குமார் ரெட்டி 99 ரன் எடுத்திருந்தாரு. இவர் இந்த மாரி சூழ்நிலையில இருந்தவுனே, எல்லாருமே கண்ணுல விளக்கெண்ணெய ஊத்தி பார்த்துட்டு இருந்தோம். இவர் செஞ்சுரி அடிப்பாரா? அடிப்பாரா? அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்பதாங்க நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 4 அடிச்சு, அழகா அவரோட செஞ்சுரிய பதிவு பண்ணாரு. இவர் செஞ்சுரி அடிச்சவுனே, இவங்க அப்பா மூஞ்சில சந்தோஷத்த பார்க்கணும். ரொம்பவே மனுசன் எமோஷனல் ஆயிட்டாருங்க. இருக்காதா பின்ன? தன்னோட பையனுக்காண்டி அவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காரு. அவரோட வேலையவே ரிசைன் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா, இவரோட ஃபேமிலி விசாகப்பட்டினத்தில இருந்திருக்காங்க. அப்ப அவரோட அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சு நான் வேற ஊருக்கு போயிட்டேன் அப்புட்ன்னா, என்னோட பையனால கிரிக்கெட் விளையாட முடியாது. என்னோட பையனோட கிரிக்கெட் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு, அதுக்காண்டி தன்னோட வேலையவே ரிசைன் பண்ணியிருக்காருங்க. ஸோ இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு, தன்னோட பையன் செஞ்சுரி அடிக்கிறத பார்க்கும்போது, எவ்ளோ சந்தோஷமா வந்திருந்திருக்கும். அதனால தாங்க இன்னைக்கு நிதிஷ்குமார் ரெட்டி செஞ்சுரி அடிச்சத பார்த்தவுனே, அவர்னால எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த ஒரு தருணத்த பார்க்கும்போது, நமக்கே புல்லரிச்சிருச்சுங்க.